இந்த இந்துக்களாக இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியவர்கள், கத்தோலிக்க திருச்சபைக்கு மாறியவர்கள், அதுல கிறிஸ்துவத்துல கல்யாணம் பண்ணி வந்தவங்க, நம்மளை விட யாரெல்லாம் பிறப்புல இருந்து நான் கத்தோலிக்க கிறிஸ்துவங்க, நான்லாம் தலைமுறை கத்தோலிக்க கிறிஸ்துவன் சொல்றவங்களை விட பக்தியில், திருப்பலியில் பங்கெடுப்பதில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை உட்கொள்வதில் இருக்கிற ஆர்வத்தில் ரொம்ப 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 சூப்பராக இருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் தகுதிப்படுத்தப்பட்டவர்கள். அப்ப இதே போல இன்னும் நிறைய தகுதிப்பட்டவர்கள் ஆண்டவர் தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். நாம தகுதி இழந்து கொண்டே இருப்போம். அப்ப நம்ம போவோம், நாம நினைச்சிடக்கூடாது நான் இல்லைன்னா ஆலயம் காலியா இருக்கும், நான் இல்லைன்னா இந்த பூசை இருக்காது அப்படி நம்ம நினைச்சோன்னா நம்மளுடைய முட்டாள் யாருமே கிடையாது. நான் இல்லைன்னா விண்ணரசுக்கு யாரும் போக மாட்டாங்க, இடமே இருக்காது. நான் இல்லைன்னா அங்க பந்தியில யாரும் உட்கார மாட்டாங்க அப்படின்னு நான் நினைத்தால் நான் முட்டாள். ஒருவேளை ஆமா நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான் என்கிற ஒரு மதப்பிலே, ஒரு ஆணவத்திலே இந்த திருப்பலியை உதாசீனப்படுத்தி, இந்த திருப்பலிக்கான மதிப்பை என்னுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில நான் இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்க மாட்டேன், எனக்கு எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது, ஆனால் ஒரு திருப்பலியை காண்பதற்கு, திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு, ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிற, அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருந்தால் என்று மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீ தகுதி உடையவன் என்று நினைத்தால் ஒரு நாள் உன்னுடைய தகுதியை நீ இழந்து விடுவாய். ஒரு காலம் ஆண்டவர் இதோ ஏற்பாடு செய்திருக்கிற அந்த இறையாட்சியை, விண்ணரசை யாருக்காகவும் நிறுத்த மாட்டார். தகுதியை நீ இழந்து கொண்டு இருக்கிறாயா, போயிடு. நான் தகுதி இல்லாதவன் என்று நினைப்பவர்களை எல்லாம் நான் தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பேன். அவர்களை நான் வரவழைத்துக் கொண்டிருப்பேன். அவர்கள் வருவார்கள், இந்த வீடு நிரம்பும், இதோ விருந்து எல்லாரும் உண்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், இவர்கள் எல்லாம் வாழ்வு பெறுவார்கள்.